தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முயற்சியால் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என கோவில்பட்டியில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அங்காடி அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள திட்டக்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காய்கனி அங்காடி அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் அப்பாவு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு கட்டிடப் பணியை அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தமிழகம் முழுவதும் தொழில் பரவலாக வளர வேண்டும் என்பதே நம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எண்ணம். அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் இரவு 10 மணி ஆனவுடன் கடையை அடைக்க கோரி வியாபாரிகளிடம் அடக்குமுறை இருந்தது. நம் முதல்வர் பொறுப்பேற்றவுடன் காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தினார். வியாபாரிகளை துன்புறுத்தக்கூடாது. தற்பொழுது வியாபாரிகள் சுதந்திரமாக தொழில் செய்து வருகின்றனர் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் கருணாநிதி, திமுக ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், ராதாகிருஷ்ணன் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர், வியாபார சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஆனால் அவங்க 3 மணிக்கு இங்கே கடையை திறந்து ஆகணும். நீங்கள் 5 மணி கடை வரதா இருந்தால் அவங்க 3 மணிக்கு எழுப்பி கடையை தயார் பண்ணால் தான் திறக்க முடியும். ஆகவே உழைக்கக்கூடிய ஒரு வியாபார பெருங்குடி மக்கள் தான் இதை தொடங்கி இருக்கிறாங்க. அதனால தான் வெற்றி பெற முடிஞ்சது. எல்லாருமே உழைப்பாளிகள், கடுமையான உழைக்கக்கூடியவர்கள். அது வியாபாரம் செய்யற இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பொண்ணுங்க வந்து சொல்லுது, வியாபாரம் செய்யறேன்னா வேணான்றாங்க மாப்பிள்ளை. ஏன்னா ரிஸ்க் அதிகமா. சனி நேரம் லீவ் கிடையாது. அவர் சாயங்காலம் என்னை கடைத்தெரு கூட்டு போக மாட்டார், பீச்சுக்கு கூட்டு போக மாட்டார், அவர் கடன் கிடப்பாரு அப்படின்னு. ஆனா அந்த வியாபாரத்துல எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். உறுதியான ஒரு லாபம், நிச்சயமான லாபம். நாம 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆகவே அந்த அளவுக்கு இருக்கிறத வந்து இப்பொழுது புரிதல் இல்லாதனால சிலர் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்கும் போது தான் நிச்சயமாக ரஸ்க் சாப்பிட முடியும் அப்படின்ற புரியுங்க. நம்முடைய வியாபாரிகள் அத்தனை உழைக்கக்கூடியவர்கள். ஆகவே நிச்சயமாக இந்த சந்தை வந்து ஓராண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. தற்காலிக ஒரு கடை அமைப்பில் ஓராண்டு காலமாக நடைபெற்று வருகிற சந்தை தான் இன்னைக்கு வந்து நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக இன்னைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே போல சட்டப்படி அத்துணை அனுமதி பெற்றுதான் இன்று இன்னைக்கு சந்தை தொடங்கப்படுகிறது. எல்லா அனுமதியும் அதுதான் 1 வருஷம் ஆனது காரணம். 1 வருஷமாக அவர்கள் எல்லாமே முறைப்படி அனுமதி வாங்கி தான் இந்த சந்தை தொடங்கப்படுகிறது. சும்மா விவரம் அறியாதவர்களா இல்ல யாரோடைய தூண்டுதல் பேர்ல சிலர் வந்து பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இவருடைய இந்த பஸ் ஸ்டாண்ட்ல புதிய சந்தை அமைப்பது கூட இந்த சந்தை உருவாக ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால அவர் சந்தை கட்டி முடிச்சு வருகின்ற 15ஆம் தேதி நகராட்சி சார்பில் நம்முடைய நகராட்சி அமைச்சர் திரு K.N. நேரு அவர்களும் கனிமொழி அக்கா அவர்களும் வந்து திறக்க விடாங்க. மாலை 5 மணிக்கு அந்த நிகழ்ச்சி. அது கட்டி முடிக்க 2 வருஷம் ஆயிட்டு, அதுக்குள்ள இந்த இது 1 வருஷமா நமக்கு தொடங்கிடுச்சு. அதனால அவங்க நகராட்சி செஞ்ச காரியம் கூட தொழிலாளருடைய ஒரு தொழில் பெருக்கத்துக்கு அடித்தளம் விட்டதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதே போல இந்த வியாபார போட்டி என்பது தொடங்க விடக்கூடாது என்பது எல்லா இடத்திலும் உள்ள ஒரு குழப்பங்கள், சிறு ஒரு தூண்டுதல்கள் தான், வேற ஒண்ணும் இல்லை. தூத்துக்குடியிலாம் இப்படி ஒரு சந்தை உருவாக்கணும்னு சொல்லி கட்டணம் கட்டி கோடிக்கணக்கில் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு சந்தை திறக்கப்படாமலே 5 வருஷம் இருக்கு. திறந்தும் நடத்தப்படாமல் இருக்குது. அவ்வளவு இடைஞ்சல்கள் யாரால தருதுன்னா போட்டி வியாபாரிகளால் தரப்படுகிறது. ஆனாலும் இந்த நீங்க பல்வேறு சிரமத்துக்கு இடையில மிக லகுவாக, மிக சாதுரியமாக, மிக நல்ல முறையில ஓராண்டு காலம் பொறுமையாக இருந்து நீங்க தொடங்கியிருக்கீங்க. அதனால நம்முடைய இந்த நிர்வாகத்து காமராஜர் காய்கனி அங்காடியுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னைக்குமே உங்களுடைய வியாபாரம் பெருகுவதிலும் மென்மேலும் வளருவதிலும் இந்த அரசு உங்களோடு உடன் இருக்கும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடியார் ஆட்சியில இல்லை வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைஞ்சல்களை நான் ஞாபகப்படுத்தி ஆகணும். ஏன்னா 4 வருஷம் ஆச்சு, நிறைய பேருக்கு மறந்துருக்கும். 9:45 வந்து காவல்துறை எல்லாம் வந்து கடையாட நிற்பான். சால்லாம் நிறைய இருக்கும், முரட்டா போட்டு வச்சிருப்பாங்க. தூக்கி சாலா தெருவில் கொட்டுவாங்க. கொட்டிட்டு கடை அடையா 10 மணிக்கு நான் அடைச்சு ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அடக்குமுறை இருந்தது வியாபாரிகளுக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவு, வியாபாரிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது,
12 மணி வரைக்கும் அவங்க வியாபாரம் செய்யலாம், இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்பதுதான் முதலமைச்சர் வாய்மொழியாக இட்ட உத்தரவு. அந்த உத்தரவு இன்னைக்கு சுதந்திரமா தூத்துக்குடி நகரா இருக்கட்டும், கோயில்பட்டி நகரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே உழைக்கக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது, உழைப்பால் உயர்வோம் என்பதை கொள்கையை கொண்டு நேரம் கருதாது, பொருள் கருதாது, உழைப்பு கருதாது, தன்னுடைய உடல்நிலை கருதாது உழைக்கக்கூடிய மக்கள். ஆகவே உங்களுக்கு என்றைக்கும் என்னுடைய முதலமைச்சருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அது கூட சில்லறை வியாபாரம் உண்டு, மொத்த வியாபாரம் உண்டு. ஆகவே இந்த பகுதியே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இன்னைக்கு கால்கோல் நட்டிருக்காங்க. இப்பவே நிறைய பேர் ஒரு வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க உள்ள வாகன போக்குவரத்து, வியாபாரிகள் வர்றது போறது, இனி அங்க இப்படி ஒரு பஸ் நின்று செல்லும், பஸ் நிறுத்தம் உண்டாகும், அது ஒரு டீ கடை வரும், ஒரு பெட்டி கடை வரும், எல்லாமே இவ்வாறு சுற்று வட்டாரமே ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நிலையில இந்த தொழில் இங்க உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இங்க சுற்றியுள்ள மக்களுக்கு சில்லறைய வியாபாரம் இருக்கிறதுனால நீங்க குறைஞ்ச விலையில உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். போட்டியோட இருக்கிறதுனால பொருள் விலையும் ஏறாது. ஆகவே நமக்கும் நல்ல லாபம், பொதுமக்களுக்கும் அங்க ஒரு சந்தை, நகராட்சியில இங்க ஒரு சந்தை, அப்போ பொருள் நமக்கு நியாயமான விலையில கிடைக்கும். ஆகவே இந்த சந்தை வருவது பொதுமக்களுக்கும் நல்லது, வியாபாரம் பெருகும், பொருளாதாரத்துக்கும் நல்லது. நல்ல முறையில் இந்த சந்தை தொடங்கப்பட்டது. மென்மேல வளர்ச்சி அடையுங்கள். எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இந்த காரியத்தை ஆற்றினீர்களோ அது போல தொடர்ச்சியாக ஒற்றுமையை பலம் என்பதை கையில் கொண்டு ஒற்றுமையாக வென்றெடுப்போம். மென்மேல வளர்ச்சி அடையட்டும். நன்றி, வணக்கம். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.